ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, OP48க்கு அப்புறம் வரப்போகிற சில பல ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா OP48 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வைக்க போகிறேன், நம்ம கேமுக்குள்ள ஒரு பெரிய ஆப் வைக்க போகிறேன். ஸோ அதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற ரிங் ஈவெண்ட், அப்புறம் ஃபெடட் வீல் ஈவெண்ட், அப்புறம் லக்கி வீல் ஈவெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கர் MP40க்கான ஒரு ஈவெண்ட், இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை கொலாப் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம லைவ் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவுக்குள்ளே போயிட்டாலே நமக்கும் லைவுக்கு சுத்தமாக ஆகவே மாட்டேங்குது. 999 போயிருது, இல்லை 400க்கு போயிருது. நார்மலாக ப்ளே பண்ணால் ஒழுங்காக ப்ளே பண்ணுறேன். நம்ம லைவ்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாத்தையும் மன்னிப்பு கட்டுக்கிறேன் கைஸ். ஸோ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம விக்டர் கன் இருக்குல்ல, அதுக்கான ஸ்கின்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடட்டில் வரப்போகுதுங்க. அதை நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ வரப்போது சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 3 சர்வருக்கு வந்துருச்சு. இதே கன் ஸ்கின்னு ஃபெடட்டில் வந்துருச்சு. ஸோ நம்ம சர்வருக்கு இது வரலாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது விக்டர் பிளேயர்ஸ்லாம் யார் இருக்கீங்களோ அது ஒரு நல்ல ஸ்கின்னு மட்டும் தான் நல்லது. பட் உள்ளக்கெல்லாம் அதில் பவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. பார்த்துக்கோங்க, மூவ்மெண்ட் ஸ்பீடே கம்மி, ரீலோட் ஸ்பீடு வந்து டபுள் ஸ்பீடு, மற்றபடி மூவ்மெண்ட் ஸ்பீடு டேமேஜ் எல்லாமே சும்மா அவ்வளோதான். சும்மா வச்சிக்க வேண்டியது. இதுக்கு நீங்கள் சாதா கண்ணையே சூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன்டா கர்னாக்காரன்டா டைமண்ட் கொடுத்து வாங்குறோம், இப்படியாடா பாடா படுத்துவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு என்னப்பா சார்ஜ் பூஸ்டரா, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க இதில் வந்துருக்க கூட காட்டுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M80 டபுள் பேருக்கான ஸ்கின் வரப்போ நான் சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் அப்படி தான் வரப்போகுது, டபுள் பேருக்கான ஸ்கின் வரப்போகுது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் கண்ணுக்கான ஸ்கின், அதாவது ஃபுல்லுமே ஸ்கேர், 4 கண்ணுமே ஸ்கேர். இதுக்குன்னு தனியாக ஒரு ஈவெண்ட் வரப்போதாங்க. இது வந்து போன மாதமே நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கணும், என்னன்னு தெரியல, பட் வரல. ஆனால் குடிச்சிக்கிற இது வந்துடும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். இதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா OP48 போனால் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற பேக் தாங்க. அது எல்லா பேக்கையும் பார்த்துக்கோங்க. ஒரு 4, 7, 8, 9 பேக் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஓல்டு பேக்கப்லாம் ரிட்டன் நம்ம கேமுக்குள்ளே வரப்போது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஒரு பேக் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்கு. அப்படியே சின்ன பிள்ளைங்க விளாடிச்சா மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இந்த பேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OP48 அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற வீகிளுக்கான ஸ்கின்னு தான். ஒரு 4, 3, 7, 10, 11 இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அதில் முக்கியமாக ஸ்கூட்டி பெப்புல அவ்வளோ கொண்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. கீழே 2வது இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்கூட்டி பெப்புல அவ்வளோ கொண்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற ரிங் ஈவெண்ட் சொன்னால் 2 டேஸ் நம்ம தான் இருக்குது. ரிங் ஈவெண்ட் தான் இப்போ சொல்ல போகிறேன். எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஒரு 4 கிடச்சிருக்கு, 4மே கூட காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நான் ஸ்பீடாக ஓட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக ஓட்டி விட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு 4 காட்டியிருப்பேன், இல்லை 4 ரிங் ஈவெண்ட்டில். இந்த 4 வந்து ஏதாச்சும் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4வது ஒன்று காட்டியிருப்பேன். ஸோ அதான் 100% வரதுக்கு நம்ம கேமுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரைட், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பெக்கர் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களா மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைக்னு ஒன்று இருக்கும், அதை போடுங்க. இந்த வீடியோ நீங்கள் யாரும் புதுசாக பார்த்துட்டீங்கன்னா போய் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒன்று பட்டன் இருக்கும். ஸோ அதை அமைக்கிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு டிங்னு அமைக்கிக்கோங்க. உங்களுக்கு பில் அடிச்சிட்டே இருக்கும். நான் வீடியோ போட உங்கள் சொல்லிட்டு டிங் 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 பில் அடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் மைண்ட் வாஷில் எதாவது யோசிச்சுட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது இவெண்ட்டுக்கு வந்துடும். என்னன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போ லக்கி வரப்பா. இந்த பண்டலை பார்த்துக்கோ, இதான் வரப்போதாமா. இந்த பண்டலில் பின்னாடி கோட்டு கருப்பில் இருக்குது, அது இல்லாமல் சட்டை மட்டும் கொடுத்து தான் சும்மா செம்ம கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஏதோ ஹோட்டலில் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லக்கி வரப்போதாமா. லக்கி வீலு மிஸ்டி சாப்பு எடுத்துகிட்டு வரப்போது நமக்கு ஒரு லீக்கேஜ் கிடச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு பண்டல் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த பண்டலுக்கு சொந்தக்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஃபேடபிள் விட்டுருப்பாங்க ஒரு எமௌண்ட்டு, அதாவது கேவலமாக ஒரு எமௌண்ட் இருக்கும். இந்த எமௌண்ட் தான். இந்த எமௌண்ட்டுக்கு சொந்தக்கார பண்டல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டின அந்த பண்டல் தான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. JK எமௌண்ட்டாமா, இதெல்லாம் ஒரு எமௌண்ட்டுன்னு கேமுக்குள்ள விட்றாங்க. ரைட்டு, நம்மளையும் திருத்த முடியாது, அவனும் திருந்த மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனும் குண்டக்க கண்டகலதே கொடுத்து பழகிட்டான், நம்மளும் குண்டக்க கண்டகலதே வாங்கி பழகிட்டோம். ஸோ நம்மளும் திருந்த மாட்டோம், அவனும் திருந்த மாட்டான். ஸோ ரைட்டு, தெரிஞ்சுக்கோங்கப்பா. இதில் பார்த்தீங்கன்னா சில பல பண்டல் இருக்க போது, அப்புறம் சில பல எமௌண்ட்டு க்ளோவால்ஸ்லாம் இருக்க போது, ஒரு லக்கி வீல் வரப்போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகுது. அதோட கன்ஃபார்ம் அப்டேட் எனக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போட்டுறேன். முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 தாங்க. இது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நம்ம கேமுக்குள்ள வந்துருமாப்பா. அதாவது ரம்ஜான் இருக்குல்ல, அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா சில பல ஈவெண்ட் வருது. ஸோ அதிலே சேர்த்து பார்த்தீங்கன்னா கோர்த்து கொடுத்து வேணுமா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், OP48 அப்புறம் நமக்கு ஒரு ஆப் வைக்க போகிறோம் சொல்லியிருந்தோம்ல, அந்த ஆப்பை நான் காமிச்சிடுறேன். OP48 அப்புறம் என்ன செய்ய போகிறாங்க கேட்டீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதாவது நம்ம ஹானர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஹானர் ஸ்கோர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 100லே இருக்கும். அந்த 100 இருக்கிற ஹானர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 95க்கு போயிடுச்சு, இல்லை 90க்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான் கர்நாக்காரங்க, நம்ம கேமுக்குள்ளே ஓடுறோம், தாவுறோம், உட்காரோம். 4 பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, 4 பட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒர்க் ஆகுதாமா. ஹானர் ஸ்கோர் குறைஞ்சிச்சுன்னா ஓடுறது, தாவுறது, உட்காருறது 4 பட்டனில் ஒரு பட்டன் ஒர்க் ஆகுதாமா. திரும்ப நீங்கள் ஹானர் ஸ்கோர் ஏற்றிட்டு தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியுமா. அது வரைக்கும் நீங்கள் என்ன ப்ளே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஹானர் ஸ்கோர் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் நார்மல் CS, நார்மல் பிஆர் தான் ப்ளே பண்ண முடியும். அதை ப்ளே பண்ணிவிட்டு ஹானர் ஸ்கோர் 100 வச்சுன்னு போட்டு நீங்கள் CS ரேங்கடு பர்மனன்ட் ரேங்கடு ப்ளே பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லைங்கிற எனக்கு தெரியாது. பெரிய கேமர்ஸ் வந்து எனக்கு கிடச்ச ஒரு லீக்கேஜ் தான், அவ்வளோ பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் இல்லைங்கிற OP48 நம்ம தெரியும். ஆக மொத்தம் நம்ம கேம் வந்து பைத்தியம் வைக்க போகிறாங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. படிப்பு தாங்க முத முக்கியம். கேம் ரொம்ப ப்ளே பண்ணாங்க. கேம் வந்து பொழுதுபோக்க வச்சுக்கோங்க. பொழுதுபோக்காத்தையும் அதில் போக்கிறாங்க, படிப்பு மொதல் கவனிங்க. ஸோ ரைட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். பாய்.